Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from Jan 21st, 20 and 21st. 20th and 21st one. So first news about All India Services. So why it was in news? Because there's a deputation rules on the amendment on it. They have amended the rules. So All India Service we having three, that is IAS, IPS and then Indian Forest Service. So in the three service தான் All India Services. So All India Service create பண்றது under Article 312. So central government can create. The Rajya Sabha has the power to make. They have to pass a resolution. Then only the Parliament has the power to make All India Service. Any newly created All India Services. இப்போ இருக்கக்கூடிய All India Service இது மூணு தான். இது வந்து they are having dual control. So central government control பண்ணுவாங்க. State government upper hand வந்து central government க்கு வரும். So transfer, suspensions and then those things can be done by the central like state government. Postings எல்லாம் பண்றது state cadreல வராங்க அப்படி அந்த state பண்ணலாம். ஆனா only removal from the service, suspension இவங்க தான் பண்ண முடியும். சரியா? So central தான் பண்ண முடியும். இப்போ சென்ட்ரல் டெபுடேஷன் அப்படின்னா ஸ்டேட் கேடரில் அலோகேட் இப்போ தமிழ்நாடு கேடரில் அலோகேட் பண்ண ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேன் பி டேக்கன் அஸ் அ சென்ட்ரல் சர்வீஸ் சென்ட்ரல் டெபுடேஷன் எடுக்க முடியும். யூ பீப்புள் ஹவ் சீன் அமுதா ஐஏஎஸ் ரீசென்ட்லி ஹஸ் டேக்கன் டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் தென் ஷீ லைக் இப்போ திருப்பியும் அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கேடரில். ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். அது யார் பண்ண முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபுடேஷன் த ரூல் 6 ஆஃப் தி Indian Civil Service, Indian Administrative Cadre Act 1954, not important, no need to study. And the rule 6 என்ன சொல்லுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டூ ஸ்டேட் வந்து அதுக்கான லிஸ்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்பாங்க யார் யார் சென்ட்ரல் சர்வீசஸுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன்ல இருந்து தான் செலக்ட் பண்ணணும். நாட் மோர் தேன் 40% ஆஃப் த ஸ்டேட் கேடர். ஒரு ஸ்டேட்ல இருந்து 40% கேட்டகரியிலேருந்து எடுக்கக்கூடாது, 40%க்கு மேலே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஷார்ட்டேஜஸ், வேக்கன்சிஸ் அதிகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறத உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் சாய்ஸஸ் கேட்டு பண்ணணுன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ரூல் 6 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டேக் ஆர்பிட்ரரி வித்தவுட் எனி கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அது வந்து ஸ்டேட் டெமோக்ரஸியை கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பாதிக்குது அப்படின்றதா நியூஸ். ஸோ எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ்லேயும் இட் வாஸ் தேர். சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் டெபுடேஷன் வந்து யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ன்றதை ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னாடி சொன்னால் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் பண்ண முடியும். இப்போ யாரை வேணால் அவங்க வந்து டெபுடேஷனில் அழைக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஆனால் ஏன் அப்படி எடுக்க முடியும் அப்படின்னா லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்ஓஎஸ் ஆல் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டூவல் கண்ட்ரோல். இது நீங்கள் ஐஎஃப்எஸ் எடுத்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீஸில் வருவாங்க. கீழே இருக்கக்கூடிய போஸ்டல் சர்வீஸ், ஆடிட்டர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் சர்வீஸில் வரும். ஸோ அண்டர் த கண்ட்ரோல் தே வில் ஒர்க் இன் த ஸ்டேட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல். இப்போ ரயில்வே சர்வீசஸாக இருக்கட்டும், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சென்ட்ரல் சர்வீசஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எனி டவுட் இன் திஸ் பார்ட்? ஓகே. த நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் அபவுட் electoral bonds. So electoral bonds. So electoral bonds பொறுத்தவரைக்கும் we having like இப்போ 19th tranche வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. tranche people know that. So 19வது வாட்டி electoral ஆக்சுவலாக இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஜான், ஏப்ரல் அண்ட் தென் ஜூலை மந்த். ஒரு 10 days இருக்கும். அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து ஒரு 10 days we can purchase. அது மாதிரி எலெக்ஷன் வரும்போதும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டிசம்பர் டைம் பீரியடில் there is an election in a state, அப்போ அந்த டைம் பீரியட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் த பர்பஸ்? முன்னாடி யூ கேன் ஃபண்ட் அப் டு 20,000 லைக் இல்லைன்னா கேஷாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இடையில என்ன பண்ணாங்கன்னா லைக் 20,000 வரைக்கும் கேஷாக கொடுக்கலாம். அதுக்கு மேலே யூ ஹாவ் டு கிவ் லைக் பாண்ட்ஸ் கேட்டகரியில் இல்லைன்னா செக் கேட்டகரியில் தான் கொடுக்கணும் அப்படின்ற சிஸ்டம் வந்துச்சு. அண்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு 2000க்கு மேலே நீங்கள் ஃபண்டிங் வந்து டைரெக்டாக பண்ண முடியாது கேஷாக. யூ கேன் ஃபண்ட் ஒன்லி வயா bond, that is electoral bond.
ஸோ அதில் த்ரீ லைக் லாட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆர் தேர். தௌசண்ட்ஸ்லேருந்து ஆரம்பி 1000, 10,000 and then you having 1 crore, yeah, 10 lakh, 1 lakh, 1 lakh, அப்புறம் 10 lakh, அப்புறம் 1 crore. ஸோ இந்த அளவில் நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதில் ட்ராபேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போது இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட், இது யாருக்கிட்ட வாங்க முடியும்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு. வேறு பேங்க்ஸில் இது அளவு கிடையாது இப்போதைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கிவ் பவர்ஸ் டு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் டு செல். ஆனால் இப்போதைக்கு எஸ்பிஐ தான் கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய எஸ்பிஐஸில் இட் வில் பி அவைலபிள் அனௌன்ஸ் பண்ணுற டைம். ஸோ இப்போது இது எப்படி ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபண்ட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, எ பர்சன் கேன் கோ அண்ட் லைக் விசிட் தி எஸ்பிஐ ஹெட் ஆஃபீஸர் விசிட் பண்ணி அங்கேருந்து இந்த பாண்ட்ஸை வாங்கிக்கலாம். எஸ்பிஐ வில் நோ தட் whom is purchasing, KYC நார்ம்ஸ் அடிப்படையில். அப்புறம் நீங்கள் ஏதாவது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் பண்ண போறீங்கன்றது நீங்கள் வாங்கக்கூடிய எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு தெரியாது. they are not aware. So you are going to fund to a party that is A or B. ஸோ இந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எலக்ட்ரல் பாண்ட்ஸை 15 டேஸுக்குள்ளே மாற்றணும் அப்படின்னா பேங்க்கில் கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டில், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆயிரும். ஸோ அப்போ அவங்க அக்கௌண்ட் எந்த எஸ்பிஐயில் இல்லைன்னா எந்த பேங்க்கில் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்குக்கு தெரியும் ஹூ இஸ் லைக் எந்த பார்ட்டிக்கு வந்து ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ யார் கொடுத்தான்றது தெரிய போகிறதில்ல, யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது அப்படின்றது. 90% ஃபண்டிங் வந்து பிஜேபி இந்த ரூலிங் பார்ட்டிக்கு தான் போகுது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ எனிவே தட் இஸ் பாலிடிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றது டிஸ்க்ளோஸ் பண்ணவும் தேவையில்லை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்தவரைக்கும். எந்த கார்பரேட் கம்பெனி, எந்த பீப்புள், அந்த இண்டிவிஜுவல் பீப்புள் யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லவே தேவை கிடையாது. தீஸ் ஆர் தி லைக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க, த்ரெட்னிங் இருக்கிறவங்க, தே வில் கிவ் ஃபண்டிங். அதனால தான் மற்ற கட்சிகளுக்கு ஃபண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதும் குற்றச்சாட்டு. இட்ஸ் லைக் ஜெனரல். அண்ட் த செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட், அப்புறம் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரல் ஃபண்டிங், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். இதில் இந்த ரெண்டு கமிட்டியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஃபண்டிங். ஸோ கரப்ஷன்ஸ் இன் தி எலெக்ஷன் ப்ராசஸில் தடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் இஸ் த மஸ்ட். அப்போ ஸ்டேட் ஃபண்டிங்னா என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, மெயின்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தே வில் கலெக்ட் ஃபண்ட் ஃப்ரம் தி கம்பெனிஸ் அண்ட் பீப்புள் டு ஃபண்ட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்ட் தென் ப்ரொபோர்ஷன், அண்ட் தென் அவங்களோட நேஷனல் பார்ட்டி அங்கீகாரம், ஸ்டேட் பார்ட்டி அங்கீகாரம், அப்புறம் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் ஃபண்ட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த ரேஷியோ அது ஒரு நல்ல இதுதான், கரப்ஷனை தடுக்கும். லைக் கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு சார்பாக செயல்படுறதை தடுக்கும். இட் வில் கிவ் லாட் ஆஃப் ரிஃபார்ம். ஸோ ஃபண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இல்லீகல் பிஸ்னஸ், ஏன்னா இந்தியாவோட பொலிட்டிக்கல் டைம் பீரியடில், எலெக்ஷன் டைம் பீரியடில் நடக்கக்கூடிய செலவு ரொம்ப அதிகம். எல்லா கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது வெரி ஹியூஜ். தட்ஸ் அ ஹியூஜ் டிரான்சாக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் லாபியிங் பண்ணும். அண்ட் தென் பீப்புளோட மைண்ட் செட்டை மாற்றும். எலக்ட்ரல் ஃபண்டிங் ப்ராப்பராக ஆக்கல அப்படின்னா பீப்புளுக்கு வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற தாட்டு, பீப்புளும் வந்து பணம் வாங்கிட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ அதே கட்சிக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா. ஸோ ரெகுலரைஸ் பண்ணப்படணும். ஸோ யூ ஹாவ் டு நோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண, இப்போ ஜானில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். பிகாஸ் யூபி எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி the corner. UP, Punjab, Goa, and then Uttarakhand, 5 states having, Manipur having election. The next news about like microbial resistance, AMR, antibiotic microbial resistance. So AMR பொறுத்த வரைக்கும் people have like ஆன்டிபயோட்டிக் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறதுனால, ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணனால ஏஎம்ஆர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 இயர் ஏஎம்ஆரில்
So antimicrobial resistance, India பொறுத்தவரை we having 1.27 million people are dying because yearly 1.27 million people are died in like 2019 category. So இது ரொம்ப அதிகம் அப்படின்றது சொல்லப்படுது. HIV and the malaria diseaseல சாகிறவங்கள விட இதோட லைக் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. We have to take concern. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மெயின்லி இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், பாக்டீரியா, ஃபஞ்சை அண்ட் தென் வைரஸஸ் லைக் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட உடம்புக்குள்ளாடி இப்போ ஃபுட் மூலமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாகுது அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் மூலமாக அண்ட் தென் வி ஹேவிங் லாட் ஆஃப் மெடிசின்ஸ். இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசின், வேக்சினேஷன் எக்ஸெட்ரா ஆன்டிபயோட்டிக்ஸோட தன்மை இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்டீரியா அண்ட் ஃபஞ்சை வில் கெட் ரெசிஸ்டன்ஸ். அந்த நார்மலாக நீங்கள் அடுத்து மெடிசின்ஸ் பயன்படுத்தும் போது அது எஃபெக்டாக இருக்காது. அதான் இதோட மெயின் ப்ராப்ளம். தென் திஸ் பாக்டீரியா அண்ட் வைரஸ், ஃபஞ்சை உங்கள் உடம்புல இருக்குது, அது பூஸ்டர் ஆகுது அப்படின்னா, பூஸ்டர் இன் த சென்ஸ் மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸாக மாறுது அப்படின்னா தே வில் பி கால்ட் அ சூப்பர் பக்ஸ். இந்த சூப்பர் பக்ஸோட அளவு அதிகமாயிருச்சு அப்படின்னா இட் வில் ஹார்ம் த பப்ளிக், த பீப்புள், ஹெல்த்தை வந்து பாதிக்கும் அப்படின்றது. இதுக்கான ரீசன் நான் ஒன்று முதல்ல சொன்ன உங்களுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் வித்தவுட் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் யூ ஆர் யூஸிங். அப்புறம் இன்னைக்கு லைக் கால்நடைகளுக்கு அதிகமாக இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதோட மீட் வந்து அதிகமாகணும், ஃப்ளஷ் வந்து அதிகமாக கிடைக்கணுன்றதுக்கு. அது கோழிகளெல்லாம் நீங்கள் எடுத்துனா இன்ஜெக்ஷன் கோழிகளாக இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வெயிட் அதிகப்படுத்துறதுக்காக. நீங்கள் அதை கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ள ஆன்டிபயோட்டிக், அதான் அவங்களுக்கு பபட்ரி ஏஜ் ஆஃப் உமன், the girls are getting very lower time period, less 6th 7th they are getting aged, பபட்ரி ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் மெயின் ரீசன். அது மாதிரி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், லைக் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸில் பெஸ்டிசைட்ஸ் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எக்ஸெட்ரா. அப்புறம் யூ ஹேவிங் வேஸ்டஸ், மெயினாக அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுகள். அது மாதிரி இந்த சிக்கன்ஸ்லாம், இந்த கோழிகள்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கழிவுகள், கோழிகளோட கழிவுகள், நீங்கள் அதை வந்து வாட்டரில் கலக்கும்போது, ரிவர் வாட்டர் இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கூட கலக்கும்போது அந்த வாட்டரும் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீடியன்ஸ் அதில் இருக்கும். அது உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது இட் வில் அஃபெக்ட். இது வந்து சூப்பர் பக்ஸை அதிகப்படுத்தும். ஈவன் வாட்டர்லேயும் சூப்பர் பக்ஸோட லைக் ரெசிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ், ஸோ இட் வில் பிகம் அ சூப்பர் பக். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. இதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்றது. ஸோ தட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன் கிவன் பை திஸ் ரிப்போர்ட். சரியா? ஸோ யூ வில் கெட் த பிடிஎஃப் பை 6 o'clock ஃபார் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தென் IREDA, த நெக்ஸ்ட் நியூஸ், 4th நியூஸ், இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ கேபினெட் வந்து இப்போ ஒரு லைக் 1500 crore வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ ஒரு 1500 அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இட்ஸ் அ ஃபினான்சிங் ஏஜென்சி. இட்ஸ் த கேட்டகரி ஆஃப் NBFC. இட்ஸ் ஹேவிங் கிரியேட்டட் இன் 1987. இட்ஸ் ஹேவிங் த மினி ரத்னா ஸ்டேட்டஸ். அப்புறம் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி கீழே வரும். ரினியூவபிள் எனர்ஜி கீழே வரும். அண்ட் தென் இதோட பர்பஸ் வந்து ஃபினான்சிங் டுவர்ட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி ஃபண்டிங். இதுக்கு வந்து இப்போ 1500 வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி ரினியூவபிள் எனர்ஜி பீப்புள் நோ, சோலார் எனர்ஜி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, யூ பீப்புள் நோ தட். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க, லோன்ஸ் கொடுக்குறது. இட்ஸ் அ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. தென் தே ஹாவ் டு மெயின்டைன் CAR, கேபிட்டல் அடிகசி ரேஷியோ. அப்போ இப்போ கேபிட்டல் தான் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அவங்களோட கேபிட்டல் அதிகமாக, அதன் மூலமாக ஃபைனான்சிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 1500 கொடுக்குறாங்க. 12,000 crore பக்கத்தில் தே ஆர் கோயிங் டு ஃபண்ட் நவ் த ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இது வந்து அவங்களோட அடிஷ்னல் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். அப்புறம் இவங்க ஃபண்ட் பண்ணுறது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு லெவல் 7.49 million tons, 49 million tons will be reduced. எதுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 3500 இருந்து 4000 மெகாவாட் வரைக்கும் எனர்ஜி கிரியேஷன் பண்ண போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாக. 12,000 ஃபண்டிங் பண்ணுறது மூலமாக. அண்ட் தென் ஜாப் வில் பி
10,200க்கு மேல ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லப்படுது. தட்ஸ் a benefit of the scheme. இது IRDA நார்மலா இருக்கக்கூடியது. இட்ஸ் NBFC, அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. தட்ஸ் ஆல். தென் ஃபிஃப்த் நியூஸ் அபவுட் ஸ்டேட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். Environmental Protection Act மூலமா we having 1986ல we having Environmental Protection Act, அதில் we having Environmental Impact Assessment, அதில் we having National and then Category B project, A project, Category A, Category B. இந்த Category A project எல்லாமே nationalized project, compulsory licensing, that is permission, impact assessment conduct பண்ண. Impact assessment பொறுத்த வரைக்கும் screening, scoping, அப்புறம் you having public appraisal, then scrutinizing will happen. So இந்த 3 கான்செப்ட் வந்து கரெக்டா இருக்கணும். கேட்டகரி A ப்ராஜெக்ட், தட் இஸ் தெர்மல் பவர் பிளான்ஸ், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடியது. அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா EIA அப்ரூவல் ஆகி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் பண்ண முடியும் அந்த மினிஸ்ட்ரி. கேட்டகரி B ப்ராஜெக்ட்ல we having B1 and B2. B1 project mandatory, it's a state level. சரியா? B1 project mandatory approval is must. State வந்து அதை தீர்மானிப்பாங்க. State Impact Assessment, State Environmental Impact Assessment Board தான் அதை தீர்மானிப்பாங்க. அப்புறம் B2 project வந்து exemptions, அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக exemptions were given for certain projects. உங்களுக்கு தெரியும், கேஸ் அப்புறம் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ பெர்மிஷன் தேவை கிடையாது, இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஷேல் கேஸ் ஆஃப்ஷோர் ஏரியாவில் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறது, MSME டை யூனிட்ஸ், அதுக்கு எல்லாமே இப்போ எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ வில் ஹாவ் பிடிஎஃப்ல அது அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நோ நீட் டு வரி, ஐ கான் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் ஹியர். சரியா? ஸோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். B2 வந்து தேவையே கிடையாது என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், இட்ஸ் அ மைனர் ப்ராஜெக்ட்ஸ் தான் வரும். எக்ஸம்ஷன்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இட் ஹேப்பன். இப்போ எதனால இது நியூஸில் வந்திருக்குன்னா, ஸ்டேட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, இவங்க எப்படி ப்ராஜெக்டை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஸ்கோப்பிங் அண்ட் அப்ரைசல் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ரேங்கிங் கொடுக்குறது தீர்மானிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கும் ரேட்டிங் 0 to 1 அப்படின்ற ரேட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு, அப்புறம் 2 அப்படின்றது செகண்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு வருது. நாட் இம்பார்ட்டன்ட் ஆன் ரேட்டிங். இந்த ரேட்டிங் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் சீக்கிரமாக பண்ணுவாங்க அப்படின்றது. அதுவே ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல். ஏன் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா, இப்போ யூ பீப்புள் நோ இந்த காம்படிஷனை உருவாக்குறது எதுக்கு? ஈஸி ப்ராசஸ், சீக்கிரமாக பர்மிஷன் கொடுக்கறது. அப்போ நம்மளோட லெவல் வில் இன்க்ரீஸ், ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் வந்து. ஆனால் அதுக்கு ஏன் கிளியரன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னது? எதாவது ப்ராப்ளம் இருக்குது, என்வாயர்மெண்டல் டேமேஜஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ நீங்கள் காம்படிஷன் அலோவ் பண்ணுறோம், ஆர்டிகிள் 21 ஆஃப் யுவர் கான்ஸ்டிடியூஷன், த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஃபாரஸ்ட் வந்து கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது. காம்படிஷன் இது ரேங்கிங் வாங்கணுன்றதுக்காக த ஸ்டேட்ஸ் வில் ஒர்க். இந்த கவர்னன்ஸ் ப்ராசஸுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து மனிதனோட வாழ்வாதாரம், தட் இஸ் ஃபாரஸ்ட் அழிக்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஜஸ்ட் கேர்ஃபுல் வைல் ரீடிங். சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ், 6th நியூஸ் அபவுட் ஹங்கர் இந்தியா. எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் ஹிந்து பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜில் இட் வாஸ் தேர். இந்தியாவில் ஹங்கரில் யாருமே சாகலை அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அதை நம்பலை. கவர்மெண்டோட தரப்பு வாதத்தை அவங்க ஏற்றுக்கல. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸே சொல்லியிருந்தாங்க, வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள் வித்தவுட் ஃபுட் ரோட்லலாம் இருக்காங்க இல்லையா, அதை பார்க்குறோம். ஹவ் யூ கேன் டெல் தட் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஹங்கர் இந்தியாவை பொறுத்தவரை அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து கம்யூனிட்டி கிச்சனை பொறுத்தவரை வி ஹேவிங் அம்மா கேண்டீன், தென் யூ ஹேவிங் அன்னபூர்ணா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பயன்படுத்துங்க. ஃபுட் செக்யூரிட்டி கேட்டகரியில் நியூட்ரிஷன், அன்னபூர்ணா இன் ராஜஸ்தான், அண்ட் தென் யூ ஹேவிங் அண்ணான்னா ஜெகன்மோகன் ரெட்டி, தட் அண்ணா, அறிஞர் அண்ணா இல்லை. தென் யூ ஹேவிங் அனதர் ஸ்கீம் ஆல்சோ, ஆம் ஆத்மி.
இன் ஆந்திர பிரதேஷ், அதுவும் கேண்டீன் தான். இது எல்லாமே மாடல் வந்தது வந்து தமிழ்நாட்டில் இருந்தான். மெயின்லி கர்நாடகாவில் யூ ஹேவிங், ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்கீம். கர்நாடகாவில் யூ ஹேவிங் இந்திரா கேண்டீன். ஸோ காங்கிரஸ் டைம் பீரியடில் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகிறாங்க இதை கிரியேட் பண்ணுறது, இந்திரா கேண்டீன். அப்புறம் யூ ஹேவிங் முக்கியமந்திரி தால் ரேட்டிங், ஓகே, தட் இஸ் இன் ஜார்க்கண்ட். இது ரீசெண்டாக இப்போ கிரியேட் ஆன நியூ கவர்மெண்டால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறேன். ஒடிசாவில் யூ ஹேவிங் அகர் சென்டர். இட்ஸ் வில் பி மென்ஷன் இன் யுவர் பிடிஎஃப், நோ நீட் டு வரி. ஸோ இது வந்து கம்யூனிட்டி கிச்சன் மாடல். இது வந்து புவர் பீப்புளோட ஹங்கரை வந்து தணிக்கும் அப்படின்றது. வி ஹேவிங் லாட் ஆஃப் பீப்புள் வித்தவுட் ஃபுட், தட் இஸ் 19 crore பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா, தே ஆர் ஸ்லீப்பிங் வித் எம்டி ஸ்டமக் இன் இந்தியாவில். ஆனால் ஒருவேளை சாப்பாடு லைக் நைட்டில் அவங்க ஃபுட்டு எடுக்க மாட்டாங்க. நிறைய பீப்புளுக்கு ஃபுட்டுக்கான வழி இல்லை அவங்களுக்கு. அப்போ தான் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, தெர் இஸ் நோ ஹங்கர் டெத் இன் இந்தியா, ஸ்டார்வேஷனே இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. FAOட 2018 ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, FAO தட் இஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட், 2018ஓட ரிப்போர்ட், நாட் நியூவஸ்ட் ஒன். 195 million people, 821 million people, 195 million people are undernourished the world. It's very higher. India பொறுத்தவரையும் we having 14%, 14.8% the global average we having undernourished people. ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறது. அப்போ 19 crore people without food, they are sleeping empty stomachல. 4,500 kids are dying every day. Children are dying. அப்போ ஹங்கர்ல சாகலன்றாங்க. இந்தியாவில் மட்டும் பெர் டே வி ஹேவிங் 4,500 deaths of kids, சரியா, சில்ட்ரன்ஸ். அது காரணம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்காங்க அப்படின்றப்போ. அது மாதிரி GHI குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் வி ஸ்லிப்ட் த டார்கெட். 94ல் இருந்தோம், இப்போ 101ல் இருக்கும், 116 கண்ட்ரீஸில். இப்போ ஹங்கர் இண்டெக்ஸில் வி ஆர் வெரி புவர். இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, கலோரிக் டிஃபிஷியன்சி. நம்மக்கிட்ட ஃபுட்டு நிறைய இருக்குது, கலோரிக் டிஃபிஷியன்சி என்னது, we are taking rice, we are not taking nutrient foods. அப்போ அதில் டிஃபிஷியன்சி இருக்குது. ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ் we are taking. அப்புறம் ப்ரோட்டீன் பற்றாக்குறைக்கு இந்தியாவில் we having pulses. ஆனால் எல்லாமே ரைஸ் ஓரியன்டாக சப்சிடிஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுறது உங்களுக்கு ரைஸும் வீட்டும் தான். அப்போ பல்சஸுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால பற்றாக்குறை. லைக் இப்போ சதர்ன் இந்தியாஸ்லாம் பல்சஸோட பாப்புலேஷன், பல்சஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி, அதனால் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. நார்த் இந்தியாவில் பீப்புள் ஆர் யூஸிங். அப்போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குது. அது மாதிரி எக், இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் மிட் டே மீல் ஸ்கீம் இல்லை. இப்போ நிறைய கிட்ஸுக்கு வந்து மிட் டே மீல் ஸ்கீம் நவ் லாக்டவுன்ஸ் ஆர் தேர், ரைட். ஸோ அதனால் எக் வந்து ப்ராப்பராக கொடுக்கப்படலை. இதெல்லாம் ப்ரோட்டீன் பற்றாக்குறையை சொல்லுது. அண்ட் தென் வி ஹேவிங் மைக்ரோ டிஃபிஷியன்சி, தட்ஸ் அ மெயின் ஹார்ம். அந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான மெயின் ரீசன் மைக்ரோ ஹிடன் ஹங்கர். ஆனால் நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்க, நோ யூஸ் ஆஃப் டேக்கிங், அதில் சிங்க் பற்றாக்குறை இருக்கும், விட்டமின் A, B, C இதெல்லாமே பற்ற மைக்ரோ நியூட்ரியன்சி. அதனால தான் உங்களுக்கு அயோடைஸ் சால்ட் கொடுக்குறாங்க. ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் இஸ் தேர். அப்புறம் அதர் ரீசன்ஸ் எடுத்தீங்கன்னா, சுகாதாரம் இல்லாத தண்ணி, லைக் க்ளீன் வாட்டர் இல்லாததுனால நீங்கள் எவ்வளோ தான் ஃபுட் எடுத்தாலும் ஆல்ரெடி பீப்புள் நோ இட் வில் கோ வித்தவுட் எனி ப்ராப்பர் யூஸ், உங்கள் உடம்பு ஏற்றுக்க முடியாது. ஆக்சஸ் டு சானிடேஷன், சுகாதாரம் அற்ற ஏரியாக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில். அப்புறம் இம்யூனைசேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, லோ இம்யூனைசேஷன். அண்ட் லைக் எஜுகேஷன் டு தி உமன், இதெல்லாம் இல்லாதது ஒரு ரீசனாக சொல்லப்படுது ப்ராப்ளம். அதெல்லாம் கம்யூனிட்டி கிச்சன், இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கக்கூடிய வேர்டு வந்து கம்யூனிட்டி கிச்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். So just go through the PDF. The next news about National Commission for Safai Karmachari. So it's about manual scavenging. அதோட tenure வந்து extend பண்ணியிருக்காங்க அந்த law. It's not having statutory status now.
National Commission for Safai Karmachari. So you people know that 1993 it was created. It's a statutory status இருக்கு. 2004 வரைக்கும் இது ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்குள்ளாடி we have to stop and developmental activitiesக்காக. And then 2004 it was ended. So they give extension. Extension வந்து statutory status கிடையாது. Executive order மூலமா it was extended. இப்போ அதோட tenure வந்து இப்போ முடிய இருக்கு 2022 மார்ச்ல the extension tenure இப்போ திருப்பி அதை வந்து 3 years எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 3 years தான் பண்ண முடியும். law effect வந்து முடிஞ்சிருச்சு. Now it is not a non-statutory. Now it is a non-statutory body. Non-statutory பாடியா இருக்கு. சரியா? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெஃபினிஷன் கொடுக்குது. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா என்ன அப்படின்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் மீன்ஸ் ஒரு லைக் சீவேஜ் ஏரியாவில் ஒரு பர்சனை வச்சு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ட்ரை லேட்ரின்ஸ் டாய்லெட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது, இதெல்லாமே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். கிட்டத்தட்ட லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டையிங். 10 yearsல 631 people died because of this. இப்போ ரீசெண்டாக கூட யூ ஹாவ் காஞ்சிபுரத்தில் 2 people died in past week. லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் 2 people died because of this. அதே மாதிரி கிளீனிங் லைக் சீவேஜ் கிளீன் பண்ணுறதுனால 110 people வந்து இறந்து போயிருக்காங்க 10 yearsல. சீவேஜை மட்டும் கிளீன் பண்ணுறது. இது மற்றபடியான ஹவுஸ் டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது இறந்தவங்க. கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க இவங்க எல்லாம். அதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் சஃபாய் கர்மச்சாரி சொல்லுது அப்பாயின்மெண்ட்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சரியா? ஸோ வி ஹேவிங் ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் தேர் ரிஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2013. அது வந்து உருவாக்குனது நிறைய பீப்புள் இதே மாதிரி இறந்துட்டே இருந்தாங்க அந்த டைம் பீரியட்ல. அதனால இது உருவாக்குனாங்க. அப்புறம் இது ஃபுல்லாக எஸ்சி பீப்புள் தான் இது அதிகமாக டார்கெட்டட். நார்த் இந்தியாலாம் நீங்கள் எடுத்துக்கினா எஸ்சி பீப்புள் ஆர் டார்கெட்டட் பிகாஸ் ஆஃப் கேஸ்ட். அவங்க அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக இந்த ஆக்ட் ஒரு ப்ராகிபிஷன் உருவாக்கப்பட்டுச்சு. இதை கண்காணிக்கிற வேலை இதுக்கு இருக்கு. ஆனால் வி ஹேவிங் அ ஆக்ட் வித்தவுட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி இஸ் கோயிங் டு வாட்ச் ஆக்ட். அப்போ அதுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்றது தான் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். It's a non-constitutional body and non-statutory body, so no use. Monitoring பண்ணி recommendation state recommendation கொடுப்பாங்க. And then this commission non-statutory body having chairman and members are there. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதே டவுட்ஸ் தான். ஏன்னா நான் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்றப்ப அப்பாயிண்ட் பண்ணணுன்ற கம்பல்ஷன்லாம் இல்லை. அப்புறம் இவங்க தான் போயிட்டு ஒவ்வொரு ஊர்களுக்கு டூர் போகணும். டூர்னா விசிட்டிங், இன்ஸ்பெக்ஷன்ஸ். they have to study and they have to recommend to the government how to reduce it. எல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கொஸ்டின் மார்க். பட் யூ வில் சி. அதே மாதிரி யூபியில் மட்டும் 29,923 people ஆர் தேர். யூபியில் மட்டும் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேட் ஹேவிங் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். கிளீனிங் தான் இவங்களோட வேலை, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தான் இவங்களோட ஒர்க்கு. சி த வல்னரபிலிட்டி ஆஃப் யூபி அண்ட் இந்தியா. சரியா? ஸோ Pacific Ocean, the next news. Pacific Ocean ring of fire. ஸோ ரிங் ஆஃப் ஃபயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் பீப்புள் நோ there is a டோங்கா ஐலண்டில் வல்கனிக் எரப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எர்த்குவேக், சுனாமி கேம் பிகாஸ் ஆஃப் வல்கனிக் எரப்ஷன். அதை நான் உங்களுக்கு 2 classes முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரியா? இது கிட்டத்தட்ட 16 kilometers பக்கத்தில் தான் இருக்குது, டோங்கா ஐலண்ட் பக்கத்தில். அண்ட் தென் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த ரிங் ஆஃப் ஃபயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி 75% ஆஃப் த வேர்ல்டு வல்கனோஸ் இந்த ஏரியாவில் தான். எப்போவுமே உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் இந்த இடத்துல. பிளேட்ஸ், லாட் ஆஃப் பிளேட்ஸோட கன்வர்ஜன்ஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் 450 வல்கனிஸ் ஆக்டிவ் வல்கனோ ஏரியாஸ் ஆர் தேர் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியாவில். 90% ஆஃப் த வேர்ல்டு எர்த்குவேக் வில் ஹேப்பன். மைனர் எர்த்குவேக் எப்போவுமே இங்கே இருக்கும்ன்றாங்க இந்த ஏரியாவில் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் பிளேட்ஸ் ஆர் தேர். ஐ வில் மென்ஷன் த பிளேட்ஸ். இதோட பவுண்டரி ஏரியா எடுத்துன்னா 40,000 kilometers. 40,000 kilometers.
Pacific plate இருக்கு, அப்புறம் Nazca plate இருக்கு, Australian plate is there, then you having India Australian plate, sorry, India Australian plate is there, Cocos plate is there, then you having North American and Philippines plate, North American and Philippines plate is there. இது எல்லாமே convergence part. So convergence எப்படி இருக்கும் அப்படின்னா plate ஓட convergence looks like this. You have like convergence. So in the subduction zone, இந்த subduction zone கீழே போகுது இல்லையா, இங்க magma இருக்கும், இங்க கீழே லைக் ஒரு நாளைக்கு 1 இயருக்கு சாரி 1 இயருக்கு you have 1 inchல இருந்து 2 inches தான் உள்ள போகும், அதுக்கு மேல போகாது, அவ்வளவுதான் உள்ள போகுது. ஆனா ரொம்ப ஸ்லோவா போறதுனால என்ன ஆகும்னா இங்க மேக்மா ஆல்ரெடி இஸ் வெரி ஹீட், அப்ப இங்க உள்ள போகக்கூடிய அந்த ராக்ஸ், இதுல ராக்ஸ் தானே இருக்கும் லேண்ட்ல, இந்த பிளேட் கீழே போகுது இல்லையா, இதுல ராக்ஸ் வந்து உடனே மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகி என்ன ஆகும்னா இட் வில் கிவ் ப்ரெஷர், இந்த பக்கம் போகும், இந்த பக்கத்துல அவுட்கம். ஸோ இது வந்து ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா நான் சொல்றேன். இந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் will happen here. இப்போ இது கடலுக்கு அடியில் இருக்கு அப்படின்றப்போ கடல் லேண்ட், கடல் தண்ணியில வந்து கனெக்ட் ஆகும். அப்போ when it get exposed to the water, the reactions will happen. reactions வரும்போது ஆட்டோமேட்டிக்லி எர்த்குவேக் நடக்கல, ஆக்சுவலா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, அதன் மூலமாக தான் சுனாமி அலைகள் வந்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல். த next news about eastern swamp deer. eastern swamp deer எங்க இருக்குன்னா காசிரங்கா நேஷனல் பார்க், அசாம் ஏரியால மெயின்லி அதோட பாப்புலேஷன். swamp deer, already you people know there is a dancing deer, in island, yeah, Lotak Lake la irukku, that is dancing deer illana Shanghai deer nu peru. It's not about Shanghai deer. The news about eastern swamp deer, அது வந்து அதோட பாப்புலேஷன் அதிகமாக வந்து காசிரங்கா நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா ரிவரில் இழுத்துட்டு போகுது, அடிச்சுட்டு போகுது அப்படின்றது, அதனால அந்த பாப்புலேஷன் வந்து டிமினிஷ் ஆயிருக்கு. நவ் இட் இஸ் இன் IUCN ஸ்டேட்டஸில் வல்னரபிள் ஸ்டேட்டஸ். அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் யூ பீப்புள் நோ Schedule 1, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சைட்ஸ் யூ ஹேவிங் Appendix 1 கேட்டகரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, and the swamp la we having swamp deer la we having 3 category, that is eastern and then northern, sorry western அப்புறம் you having southern. southern na southern India la இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. eastern will be in the காசிரங்கா நேஷனல் பார்க் அசாம் ஏரியால இருக்கு, western in the northern area, northern and central Indian area. southern one, sorry, western in Nepal area, southern வந்து central India and northern Indian area. It's not because of இதோட கேட்டகரி வைஸ்ல தான் southern swamp அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க, not because of geographical location, central India, northern India. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போ enough. Then next news about சாரதி அப்படின்ற ஒரு லைக் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SEBI, Securities Exchange Board of India. சாரதி, the R's represent the rupee symbol. இந்த ஆர் இருக்கக்கூடிய இடத்துல ருபி சிம்பிள் வரும், சாரதி அப்படின்னு பேரு. இந்த லைக் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு நோ அபவுட் தி லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. ஷேர் மார்க்கெட்ல செபி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, செபி இஸ் ரெகுலேட்டர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், சரியா, கேபிட்டல் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர். இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எப்படி எல்லாம் பண்றது அதுக்கான அவேர்னஸ் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 39% இருந்து 45%க்கு வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸோட லைக் இன்வெஸ்டிங் இன் செபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்யூரிட்டி சாரி ஸ்டாக் மார்க்கெட்ல, செபி இல்ல ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷன், அவங்க அவேர்னஸ் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா
they will lose. அப்போ ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது, knowing you people are studying capital market, but who are doing work, those who are not aware about the stock market, they will like lose money without knowledge they are investing. அப்புறம் KYC norms வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இதில் இருக்கும், இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. தட்ஸ் வை திஸ் சாரதி ஆப் இஸ் இம்பார்ட்டன்ட். செபி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. செபி இஸ் 1992 it was created. And then இதோட ஒர்க் என்ன அப்படின்னா regulating the stock market, and then there will be a chairman, அப்புறம் working members will be there. No need to go in deep. So இது சாரதி, அதோட பர்பஸ். கேபிட்டல் மார்க்கெட்டில் we studied what is National Stock Exchange, BSE, IPO, FPO, everything you people know, no need to explain here. அப்புறம் ஏதாச்சும் redressal mechanism இதில் ஆப்ஷன் இருக்கு. redressal mechanismனா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா they can apply for redressal mechanism. That's all. The next news about housing unit in Mauritius. அது இந்திய தரப்புல இருந்து திறந்து வச்சிருக்காங்க. 2016ல we had projects. We signed an agreement with Mauritius. அதுல கிட்டத்தட்ட 5 projects நம்ம சைன் பண்ணியிருந்தோம். The current prime minister signed it. Like Mauritius கூட. Mauritius. அதில் மெயினாக வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டோட பில்டிங், நாட் ஹியர் மொரீஷியஸில். அப்புறம் யூ ஹேவிங் சோஷியல் ஹவுசிங் யூனிட், இப்போ அதை தான் திறந்து வச்சுருக்காரு. தென் இஎன்டி ஹாஸ்பிட்டல், அப்புறம் சப்ளை ஆஃப் டிஜிட்டல் டேப்லெட் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் social housing unit project. இந்த 5 ப்ராஜெக்ட்ல இப்போ இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அப்புறம் மொரீஷியஸ் கூட we had 2 ஃபவுண்டேஷன் லேட் பண்ணியிருக்காங்க 2 ஸ்கீம்ஸுக்கு. ஒன்று வந்து சிவில் சர்வீசஸ் காலேஜ், இந்தியாவில் இருக்கிற மாதிரி லால் பகதூர் சாஸ்திரியில் இருக்குல்ல, லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி, முசோரி, லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி இன் முசோரி. ஸோ அதே மாதிரி இங்கே சிவில் சர்வீசஸ் காலேஜஸ். ஸோ சிவில் சர்வன்ட்ஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியுன்றனால வி ஆர் ஹெல்பிங். அண்ட் தென் ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 8 மெகாவாட் சோலார் பிவிஸ் வந்து ஹவுஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. இதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு லெவலை குறைக்க முடியும் அப்படின்ட்டு இந்தியா நம்புது. மொரீஷியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் மொரீஷியஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப் 1700 செஞ்சுரியிலேருந்து வருது. If you want, you can go and study in the PDF. I'm not going to explain those things. Mauritius currently important on the Sagar initiative. The Sagar we having radar system inga nama fit பண்ணிருக்கோம், மானிட்டர் பண்றது. அது மாதிரி sea line of communications ஏரியால பக்கத்துல வருது. And then Vanilla Islands ன்னு ஒரு group of islands இருக்கு, Vanilla Islands, that is Comoros, Madagascar, Mauritius அப்படின்னு பேரு. அதுல Mauritius is a part. That's why in the countries கூட we having pivot to island policy அப்படின்ற பேர்ல we having lot of huge engagements. அது எதுக்கு அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்றதுக்காக, symbol is to counter China. அப்புறம் 190 USD LOC ப்ரொவைட் பண்றோம். LOCன்றது தெரியல, லைன் ஆஃப் கிரெடிட். 190 USD million we are providing. So that's all. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஆப்ரிக்கன் யூனியனில் லைக் தே ஆர் த குரூப். அப்புறம் IORL, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில், இந்தியன் ஓஷன் கமிஷனில் தே ஆர் த பார்ட். ஆப்ரிக்கன் யூனியனில் வி ஹேவிங் லைக் இந்தியா ஆப்ரிக்கன் யூனியன் பேக்ட் இருக்கு. அது மாதிரி IORL வி ஆர் த பார்ட். அப்புறம் IOCயில் வி ஆர் அ டயலாக் பார்ட்னர் கேட்டகரி. சரியா, வி ஆர் நாட் அ பெர்மனன்ட் மெம்பர்ஸ் கேட்டகரியில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. சரியா, so any doubts you can ask. The both days current affairs were completed. PDF will be uploaded by 6:30 hours. So thanks a lot for joining with us.